அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் எக்ஸ் யூடியூப் சேனலில் ரெகுலராக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சம்மந்தமாக நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ அந்த சீரியஸஸில் இப்போது எம்சிசி எல்லாருக்கும் ஷெடியூலை பார்த்துருப்பீங்க. ஷெடியூல் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது எந்த அளவுக்கு இம்பாக்டை க்ரியேட் பண்ணும், ரிவைஸ்டு ஷெடியூல் என்ன பண்ணுது, நான் யதார்த்தமாக ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கிறேன், இல்லை ஒரு நாலேஜ் இன்ஃபர்மேஷன் கலெக்டராக இருக்கேன், நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், இல்லை பேரண்டாக இருக்கிறேன், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஐடியாக்கெல்லாம் ஓடிட்டுருக்கோம். முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, என்சிசியோட ரிவைஸ்டு ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் இப்போது டைம் 7 ஒரு 8 o'clock ஓப்பன் ஆகிடும் ஃபார் சாய்ஸ் லாக்கிங் ப்ராசஸ். ஸோ நாளைக்கால 8 மணி வரை இருக்குது. எகெயின் ஒரு சான்ஸு உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை ரீஆர்டர் பண்ணிக்கிறதுக்கும் லாக் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இருக்கிற ரிசல்ட் ரியல் சினாரியோ எப்போதுமே ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பேரண்ட்டையும் உங்களுடைய மார்க்கு, ரேங்க்கு, க்யூவில் எந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன, என் பாக்கெட்டில் இருக்கிற பணம் என்ன, என்னால் என்ன பண்ண முடியும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டிம்னி யூனிவர்சிட்டியோடைய ஃபீ ஸ்ட்ரக்சர் எங்கே எவ்வளோ உயரத்துக்கு இருக்குன்ற தெரிதல் இல்லாமல் புரிதல் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றது என்னோட அட்வைசபிள். அதை தான் சொல்கிறேன். ரைட், இப்போ எம்சிசியோட ரிவைஸ்டு ஷெடியூல் பார்க்கும்போது என்ன மாதிரியான அப்டேட் வந்திருக்குன்னா, எல்லாத்தையும் திரும்ப கலைச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க அந்த மாதிரி தமிழ்நாடும் திரும்ப அவங்க என்டையர் ஷெடியூலுமே ரிவைஸ் பண்ணுவாங்க. மேபி நான் கணிசமாக சொல்கிறேன், மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்டேட் கவுன்சிலிங்கே என்ன சொல்லிட்டாங்க, யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் 9th என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டார்ட் ஃப்ரம் 9th ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போது ஸ்டேட் கவுன்சிலிங்கோட 9th ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அன்றைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில் எல்லாமே. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாய்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. ஈவன் ஒரு ஸ்டேட்டில் ரிசல்ட்டே கொடுத்தாச்சு. இன்னும் சில மாநிலங்களில் மிகப்பெரிய வரம் என்னென்னா, ஒரு 400 மார்க்கு, 420 மார்க், இல்லை ஒரு 380, 390, 350 மார்க்குக்கு ஏதாவது ஆப்ஷன் கேட்டான்னு கேட்டால் ஒன்றுமே ஆப்ஷன் இல்லை. டீம்டு யூனிவர்சிட்டி ஒரு 21 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் கட்ட வேண்டிய யதார்த்தமான சூழ்நிலை. பட் என்னால் ஒரு 12 லட்சம் 13 லட்சம் கட்டி படிக்க முடியும் அப்படின்னா வேறு மாநிலங்களில் ஆப்ஷன் திரும்ப எகெயின் ஆட்டத்தை கழிச்சு திரும்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஆப்ஷன் இருக்குது. எப்போதுமே ஆப்ஷன் அதிகப்படுத்திக்கிறது நல்லது. முதல் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய சேலஞ்சஸ் எதுவுமே கிடையாது. இடம் கிடைத்தாலும் கூட அங்கே ஒரு 3-4 விதமான இடத்துல நம்ம அலாட்மெண்ட் வாங்குகிறோம். அதை இடம் போட்டு பார்த்து வெயிட்டேஜ், குவாலிட்டி, பணம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எதை கிரேட் நம்பர் 1 வருதோ அதில் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம ரொம்ப ஹைஜீனிக். அப்படி தான் நீங்கள் எப்போதுமே பிளான் பண்ணணும். ஸோ மேலே மாநிலங்களில் இருக்கிற வாய்ப்புகளை தேடுறது சத்தியமாக தப்பே கிடையாதுங்க. இந்தியா முழுவதும் ஒரு மருத்துவ படிப்பை தேடுறது தப்பே கிடையாது. ஒரு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு இடம் கிடைத்தாலும் நம்ம எங்கே நாகாலாந்தில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கூட போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். தப்பே கிடையாது. டியூ டு தி சேலஞ்ச் என்ன, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கல, நாகாலாந்தில் கிடைச்சா என்ன பண்ணுவோம், நம்ம போகிறதானே செய்கிறோம். ஒரு வெஸ்ட் பெங்காலில், மகாராஷ்டிரா கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மாணவர்களே போக தான் அனுமதிக்கணும். ஏன்னா அது அரசு மருத்துவக் கல்லூரி, ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஸோ அப்போது நமக்கு என்ன, ஃபீஸுன்ற ஒரு அடிப்படையில் குறைவாக இருந்தால் எங்கே வேணால் போய் படிக்கலான்னு தான் இங்கே இருக்கிற நம்ம எமோஷனல் பாண்டிங் சொல்லுது. அப்போ ஒரு 350 மார்க் 370 மார்க் இருக்கிற ஒரு மாணவருக்கு இந்த மாநிலத்தில், இல்லை இந்த ஸ்டேட்டில், இல்லை இந்த இந்தியாவில் ஏதாவது ஒரு முறையில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒரு 11 to 12 lakh ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஜாயின் பண்ணி படிக்க முடியும்னா இன்றைக்கி யோசிக்காமல் என்றைக்கு யோசிக்க போகிறீங்க, இல்லை இன்றைக்கி வாங்காமல் என்றைக்கு வாங்க போகிறோம். அதுதான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். தேவைப்படுறவங்க இமீடியட்டாக கம்யூனிகேட் பண்ணி பார்க்க பாருங்கள். நம்ம அடுத்த லெவலில் யோசிக்கலாம். அதே போல் உங்களோட மார்க், ரேங்க், நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க, என்ன கிடைக்குன்றதுல கிளாரிட்டி இல்லாமல் ஒரு ஃப்ளோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஃபஸ்ட் ரவுண்டில் நான் இதை பண்ணணும், செகண்ட் ரவுண்டில் இதை பண்ணணும், தேர்ட் ரவுண்டில் வரும்போது ரீஅலாட்மெண்ட் ஆகணும், ஒரே போல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வந்து எதை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், அந்தளவுக்கு தெளிவு இருந்தால் தான் இந்த எம்பிபிஎஸ் அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா லெவல் மார்க்லேயுமே கன்ஃபியூஷன் ஸ்டேட் வரும். எம்எம்சியில் படிக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், ஜிப்பருக்கு போயிடலாம் சார், இல்லை ஜிப்பரில் படிக்கிற போகணும்னு நினைக்கிறவங்க தமிழ்நாட்டிலேயே கவர்மெண்ட் காலேஜ் எப்படி ஆல் இண்டியா பண்ணலாம் வந்துடுறேன்னா, தமிழ்நாட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு மாணவருக்கு கூட நான் ஸ்டாண்டிங்கில் படிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரியான சேலஞ்சஸ் வரும். பட் கவனமாக இருக்க வேண்டியது தான் அவசியம். அதற்கு தான் இந்த சார்ந்த ஒரு கவுன்சிலரை எப்போதும் கையில் வச்சுக்கணும் நம்ம ரொம்ப அட்வைஸ் பண்ணுறது. ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய மாணவர்களை என்கரேஜ் பண்ணோம். ஒரு ஓவர் வால்யூம் ரெஸ்பான்ஸு நிறைய மாணவர்கள் நேரில் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும், என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெளிவாக எழுதி அதை ஃப்ரேம் ஒர்க் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறோம். அந்தந்த கேட்டகரியில் அவங்கள அட்மிஷன் வாங்கி கொடுக்க தான் போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க. ஸோ இதோட அட்வைசபிள் எகெயின் தமிழ்நாட்டுடைய கவுன்சிலிங் ரீஷெடியூல் ஆகலாம். இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற ஸ்டேட் கவுன்சிலிங் கண்டிப்பாக ரீஷெடியூல் ஆகலாம். எம்சிசியோட ரிசல்ட் அஸ் பர் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே மாற்றங்கள் இருக்காது. ஸோ ஓப்பன் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணிட்டோம்னா 9ஆம் தேதி ரிசல்ட் பார்த்த பிறகு பண்ணலாம்.
அதே போல் நாளைக்கு காலை 8 மணி வரைக்கும் டைம் இருக்கிறதுனால உங்கள் ஆர்டர்ஸை கொஞ்சம் மாற்றலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணணுன்றது ஷெட்யூல். ஸோ எகெயின் ஐ கேன் ரிமெம்பர் ஃபார் யுவர் பொசிஷன் வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங் அப்படின்றத மறந்துடாதீங்க. எந்த கம்யூனிட்டி எந்த கேட்டகரியில் இருக்கிறோம், 130 மார்க் எடுத்துருக்கிறோம், டீம்டு யூனிவர்சிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, இல்லை என்ன ரேஞ்ச் வரும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக ஹேண்டில் பண்ணி அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் அவர் சேனல் அண்ட் மைசெல்ஃப் கூட தான் இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோக்குள்ள நம்ம சந்திக்கலாம். கண்டிப்பாக ரிசல்ட் வந்தோடனே முதல் வீடியோ என்னோடய வீடியோவாக தான் இருக்கும். அதில் ஒவ்வொரு கல்லூரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள்லையும் தமிழ்நாட்டு மாணவர்களாக இல்லை எப்படி மாணவர்கள் எந்த மார்க் வரைக்கும் அலாட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க, அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு கல்லூரிக்கும் எந்த மார்க்கு பொருத்தமாக இருந்திருக்கு இல்லை பொருத்தமாக இருக்குன்றது கூட நமக்கு தெரியும். ஸோ அதையும் நம்ம நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட கவுன்சிலிங் ரெகுலராக அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ சேனல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.